விஜய் என்ன தேவதூதரா? உங்களைப் போல, என்னைப் போல, மற்றவர்களைப் போல 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது உள்ள சாதாரண மனிதன் தானே. அவர் நடித்திருக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படியே நீங்கள் அவருடைய பிரச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதுதான் வீடுகளில் லைவாக ஒளிபரப்பப்படுகிறதே. தொலைக்காட்சிகளில் விஜய் வீட்டிலிருந்து புறப்படுகிறார், விஜய் மீனம்பாக்கம் நிலையத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார், விஜய் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஏறி அமர்கிறார், விஜய் திருச்சிக்கு வந்து இறங்குகிறார், விஜய் அங்கிருந்து புறப்படுகிறார், இதோ வந்து கொண்டே இருக்கிறார். இப்படி வரிசையாக ஏதோ வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி இந்த பூமிக்கு வந்து மக்களை பார்த்து அவர்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மிகச்சிறந்த வளவாழ்வை உருவாக்கி தருவதற்காக வந்திருக்கிறார். எனவே அவருடைய வருகையை மேலிருந்து கீழே வந்து சேருகிற வரை மக்களிடம் காட்ட வேண்டும் என்பது போலத்தானே ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை வீட்டில் நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதைப் போலவே பார்த்து கொண்டிருக்கலாமே. அரசியல் பேச்சை கேட்க வேண்டும் என்று அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் விஜய்க்கு முன்னால் போய் நின்று அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பது எனக்கு புரிகிறது. இந்த பெண்களும் கைக்குழந்தைகளோடு போய் நிற்கிறார்களே, இவர்கள் அரசியல் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக போய் நின்றார்கள். அந்த கைக்குழந்தைக்கு விஜய் யார் என்று காட்டுவதற்கு போனார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கைக்குழந்தை விஜயை பார்த்து என்ன செய்ய போகிறது? அங்கே கூடியவர்களில் பெரும்பாலான பெண் மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் அங்கே சென்று சேர்கிறீர்களே, அவர் யார்? திரைத்துறையை சார்ந்தவர் ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அது தவறு என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அவரை நடிகர் என்று ஒரு நாளும் இழித்தும் பழித்தும் நான் பேச மாட்டேன். ஆனால் அவர் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழ் மண்ணில் கணியன் பூங்குன்றன் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான் உங்களுக்காக. எல்லா வகையிலும் உன்னை விட பெரியவன் என்பதற்காக அவனை அண்ணாந்து பார்க்காதே, அவனை போற்றி பரவசத்தோடு பல்லாண்டு பாடாதே, உன்னிலும் தாழ்ந்தவன் என்பதற்காக அவனை கேவலமாக புறம் தள்ளாதே, அனைவரையும் சமமாக பார்த்து பழகு என்று சொன்ன மண் தானே இது. எனவே எதற்காக இப்படி நீங்கள் போய் நிற்கிறீர்கள்? இந்த அசம்பாவிதம் எத்தனையோ இடங்களில் நடந்திருக்க வேண்டும், புரிகிறதா? அது திருச்சியில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, நாகப்பட்டினத்தில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, திருவாரூரில் நடந்திருக்க வாய்ப்புண்டு, அதே போன்று இந்த நாமக்கல்லில் நடந்திருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இத்தனை இடங்களில் போட்டி போட்டுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கில் அவருக்கு முன்னாடி போய் நீங்கள் திரளுகிறீர்கள்.